ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாட்டு கிச்சனில் ரசப்பொடி போட்டு ஈயச்சொம்பு ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரசப்பொடியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ரசப்பொடிக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வறுத்துட்டு ரசப்பொடி பண்ணி வச்சோம்னாக்க ரசம் நம்ம சாம்பார் பொடியை போட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கு மேலே இறக்குற நேரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டோன்னா ரசம் சூப்பராக இருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும் அதோட வாசனை என்னங்க. ரசப்பொடி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொடியே நம்ம புடலங்காய் பொரிச்ச கூட்டு, அவரைக்காய் பொரிச்ச குழம்பு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம தனியாக வறுத்து பொடி பண்ணணும்னு இல்லாமல் இதுலேயே ஒரு 2 ஸ்பூனை போட்டு பொரிச்ச கூட்டு பண்ணிடலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான். இப்போ ரசப்பொடிக்கு என்னென்ன சாமான் தேவைங்கிறத பார்க்கலாம். மிளகா வத்தல், தனியா, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு. இப்போ இந்த சாமான்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் தேவை கிடையாது. வெறும் வாணலில் மிளகா வத்தலை போட்டுட்டு தனியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 8 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இந்த சாமான்லாம். இந்த தனியா மிளகா ரெண்டையும் சிம்மில் வச்சு வறுத்துட்டு மிளகாயை மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுமே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கலர் மாற வேண்டாம், அப்படியே இருந்தால் ரசம் நல்லா இருக்கும். அப்புறமா நம்ம துவரம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகு ஒரு 3-4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 4 ஸ்பூன் போட்டு மெதுவாக பொறுமையாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போகிறோம். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணுன்றது இல்லை. ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரசப்பொடி. காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் வேணால் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே போட்டுக்கலாமேன்ட்டு நான் போடுறதில்ல. இதில் உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லாயிருக்கும் ரசம். இப்போ ஈயச்சொம்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், நெல்லிக்காய் அளவு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், துளியோண்டு பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம ஈயச்சொம்பில் வச்சுட்டு தான் அடுப்பில் ஏற்றணும். ஈயச்சொம்பை வெறும் அடுப்பில் வைக்கக்கூடாது, அப்புறம் அது உருகி போயிடும் ஈயச்சொம்பு. அதனால் ஈயச்சொம்பு தண்ணி வச்சுட்டு தான் வைக்கணும். இப்போ ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் 1 தான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போடணும். அடுத்தது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால கட்டி பெருங்காயம், அதையும் பச்சையாகவே போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், நான் மாடியில் இருந்தது குட்டியாக இருந்ததுனால 2 போட்டிருக்கேன், இல்லைன்னா 1 போட்டால் போதும். போட்டுவிட்டு சாம்பார் பொடியும் அதிலே போட்டு உப்பையும் போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரையிலும் நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சே கொதித்தாலே போதும். ரசம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியிலேருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து போட்டு பருப்பு ஜலத்தை விடணும். அதில் நம்ம இதுக்காக பருப்பு போட தேவையில்லை, சாம்பாருக்காக வச்சுருக்கிற பருப்புலேருந்து அந்த ஜலத்தை ஒண்டி இருத்துட்டு அதில் விட்டுட்டா போகிறோம். இப்போ ரசம் பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை கிள்ளி போட வேண்டியதுதான். ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யில் கடுகு மட்டும் தாளித்து கொட்டிட்டாக்க சூப்பராக இருக்கும் இந்த ரசம். நீங்களும் செஞ்சு பாருங்க. இது 4 பேருக்கான அளவு. என்னடா இது ரசம் கூட சொல்லித்தராளேன்னு நினச்சிக்காதீங்க. இது பெரியவாளுக்காக இல்லை, சின்ன குழந்தைகள் புதுசாக கல்யாணம் ஆனவா இருந்தால் அவளுக்கு யூஸ் ஆகுமோங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கமெண்ட்டில் எனக்கு ரசப்பொடி அளவு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா, அவளுக்கோசரம் ரசப்பொடி பண்ணினேன். அப்படியே ஈயச்சொம்பு ரசமும் சொல்லி கொடுத்தா அதுக்காவது யூஸ் ஆகுமோன்னுட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.